நண்பர்களே, இன்னைக்கு என்ன நம்ம சாப்பிட போறோம் பார்த்தீங்கன்னா, சார் நமக்காண்டி ஒரு இது இந்த என்னமோ தோசை மட்டன் கறி தோசை வாங்கி வச்சிருக்காரு சார். மட்டன் கறி தோசை தான் நம்ம சார் பிஎம் ப்ரொடக்ஷன்லேருந்து வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ தான் எடிட்டிங் முடிஞ்சு அதே சார் இல்லைண்ணே, எடிட்டிங் போய் முடிச்சுனேன் இறப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதை பார்க்க மாட்டாங்க நம்ம நண்பர்கள். அதனால் இப்போ கறி தோசையை சாப்பிட்ருவோம் நண்பர்களே. சார் என்ன கறி தோசை வெறும் தோசை சுட்டு வச்சுருக்கீங்க? அட பாவியில சல்லடை மாதிரி இருக்கு தோசை மாதிரி. என்ன புளிஞ்சியா சார்? தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி தோசையை நான் பார்த்துருவேன். சண்டாளைங்களா அடாடாடா. ஏன் சார் மணியனே கிழிஞ்சு தொங்குது? இதே தாரதப்பெல்லாம் கிழிஞ்சு தொங்குதியா? அடாப்பா, என்ன இப்படி போச்சு சம்பவம்? சட்னி என்னது? தோசைக்கு சும்மா எத்தனை வயசுன்னு இருக்கும்? தோசைக்கு அது கிளவி ஆகி போச்சு, தொலைதளவு தொங்கிருச்சு. அதுதான் சார் ஏமாத்தி வச்சிருக்காரு. அண்ணே நீ சாப்பிட்ற ஒரு தோசை பத்தாது. ஏன்னா இதெல்லாம் எப்படிதானே, நான் ஒரு தோசை அப்படியே முழுசா முழுங்கண்ணே. ஆச்சி இது என்ன பொடி? ஆச்சி இந்த பொடி இட்லி பொடி. என்ன இட்லி பொடியை பிடிக்கும்? ஆட்டி மட்டன் பொடியா? இதயம் நல்லண்ணே, இதயத்தை பாதுகாக்கக்கூடிய வர்றா கரண்டியை சார் இப்படி இதயமா வச்சுருக்காரு சார். குழம்பு இல்லையா? ஏய் குழம்பு இல்லையா? கல் சும்மாரியா? கல் வெறுப்பில் வைக்க மாமலை ஏன் நக்கிக்கிறவா? என்ன அதிகம்ண்ணே, நக்கல் ஓராயிடுச்சு உங்களுக்கு. அதனால நக்கிக்கிறேன்றீங்க. ஒரு காலத்தில் மீசமணி எப்படி டெவலப் போப்பான்னு தெரியல நம்மள. என் சேனல் கொடியாட்டி பறக்க போகுது. எல்லாம் டவுசர்லேயே ஒன்றுக்கு போகிறீங்க. இது ஒரு தோசை ஒரே வாய் போதும். அதே ஒரு தோசை ஒரு வாய்கிறாப்பா பாருங்க நண்பர்ல. ஒரு தோசை இதை ஒழுகுதுண்ணே. ஏன் சார் இப்படி மட்டன் தோசை வெறும் தோசை வச்சுருக்கீங்க சார்? வந்துட்டு இருக்கா? வந்துக்கிட்டு 2 ரூபாயோட முடிஞ்சா? வாய மூடு. குத்துக்க, கொடியை வச்சு முட்டி சாப்பிடுங்க. வாய கழுவுன்ற கண்ணீர் அஞ்சலி. எண்ணெய் ஊற்றியாமா? பிரபல யூடியூபருமான மீசைமணி அவர்கள் மொத்தத்தெல்லாம் சாகணும். இதெல்லாம் வாங்க சிங்கமாவி செத்ததுக்கு அப்புறம் கூட திருட்டு சட்டை இதை போட அடியும். எண்ணெய் ஊற்றி தின்னுவாமா? எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஃபோன் வேறு அடிக்கிறாங்க. தப்புண்ணா போன் அடிக்கலாண்ணா. எவன் கட் பண்ணியா போனேன்? வீடியோ எடுக்கணும். ஆனால் போன் அடிக்கணும். நல்லா ராமச்சந்திரன். யாரு? ராமச்சந்திரன் படம் விட மாட்டேன். ராமச்சந்திரா நல்ல மரியாதை உனக்கு. படம் விடா வேற எங்கடா வச்சுக்க. டென்ஷனை கட்டிட்டு வீடியோ நானே தோசை ஊற்று வேறு 2 தோசை 2 வயல முடிஞ்சு. அண்ணா குமரசனே அடிக்கிறாரு. குமரசனே எல்லாம் போஸ்ட் அடிக்கணும்டா. அப்போ கூட கலர் போஸ்ட் அடிக்க மாட்டீங்க ஏன்? கூட அப்படியே உடனே எடிட்டேனே உள்ள. ஏய் வாய கழுவுங்கப்பா நண்பர்களே. ஏன்னா டைம் சரியில்லைப்ப, பூரா மோசமான குரூப்பாக இருக்கு. ஆனால் கேதத்துக்கு கரகாட்ட கோஷ்டி யாருன்னு கூப்பிட? ஆனால் கொட்டு கொட்டு யாரு? எவ்வளவு கேவலமோ மட்டமோ நம்ம சித்தரிக்கிறாங்க. இவங்க முன்னாடி நம்ம வளர்ந்து காட்டணும். வளர்ந்து காட்டணும். ஆனால் கொட்டு இந்த கரகாட்ட கோஷ்டி யாருன்னு வைக்கலாம்?
எல்லாருமே ஒரு நாள் போய் சேர்றவங்க தான் சரிங்களா. எல்லாரும் இங்கே வாழ போகிறது கிடையாது, எல்லோரும் சாக போகிறவங்க தான். அதனால் நல்லபடியாக சாப்பிட்டு செத்து போங்க. நல்லா பணம் கோடி கோடியாக கொட்டி வச்சு வீட்டுக்கு பீரக்குள்ள பூட்டாதீங்க தயவு செய்து. இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்க. அது என்ன மாதிரி அதுக்கு கொடுங்க, பிரியாணி வாங்கி கொடுங்க எனக்கெல்லாம். அப்போ நல்லா நான் நல்லா சம்பாதிக்கிறேண்ணா. வாயில் விழுந்தது இலை விழுந்து 2 மாதம் பண்ணலாமல் இருக்கேன். ஏதோ 8000 வந்துச்சு. அந்த 8000 2 மாதம் வியூஸ் போனேன். ஐயோ யூடியூப்ல வந்த காசு சொன்னீங்கன்னா போச்சு. இல்லை நான் சொல்லிடுவேனே. இல்லை போச்சு, அவளே ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. ஸ்பெஷலாக என்ன தெரியுமா, யூடியூப்பில் பணம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லட்சணத்தில் வருது, 8000 தானே வருது. அதில் அட்மின் 2000 கொடுத்துறேன். இந்த கேமரா எடுக்கிறவனுக்கு எவ்வளோ கொடுக்குறேன் கேளு அவன்கிட்ட யார்கிட்ட கேளுங்க. அவன் 1500 கொடுத்துருவேன். 4500 நிற்கி மாதம். நான் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், எல்லா ஹோட்டலும் காசு கொடுத்து சாப்பிட்றேன். அது ஃப்ரீ தானே? கிடையாது, காசு கொடுத்து சாப்பிடுவேன். நிறைய பேர் கமெண்ட் என்னடா காசு கொடுத்தா சாப்பிட்றாப்புல. எந்த ஹோட்டலையும் ஃப்ரீயாக சாப்பிட மாட்டோம்னே. ஆனால் கமெண்ட் கூட ஓசி சாப்பாடு பண்ணி ஓசி சாப்பாடுன்றாங்க. நல்ல மரியாதை இல்லை. இல்லை சார், நான் ஃப்ரீயாக சாப்பிட மாட்டேன் சார். நமக்கு தேவை வீடியோ நல்லா இருந்தால் வீடியோ அப்லோட் பண்ணி பண்ண மாட்டேன். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இதான் மீசமனுடைய அடையாளம். கொதிச்சிருவேன் ப்ரமோஷனே. நான் சொல்லித்தேன், நீ நல்லா கவனிச்சியா இல்லையா? நான் ஹோட்டலில் சாப்பிட போகிற ஹோட்டல் நல்லா கவனிச்சியா இல்லையா? நீ நான் இந்த சாப்பாடு நல்லா இருந்தால் அந்த வீடியோ அப்லோடு, இல்லைன்னா கிடையாது சொல்லிடுவேனே. சத்தியமா சத்தியமா வாண்டடா நீங்களே போயிருவீங்க ஒரு ஹோட்டலா. நான் வாண்டடா போயிருவேன். நம்மள எவன் கூப்பிடுவேன்? நமக்கு தான் வீடியோ யூடியூப்ல ஓடுறதுக்கு. ஆனால் நமக்கு வரும் ஒரு காலத்தில் நீங்கள்லாம் நக்கல் பண்ணுறீங்க. ஒரு காலத்தில் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் ரிவ்யூ பண்ணுவேன். அதையும் நீங்கள் பார்க்கத்தே போகிறீங்க. நண்பர்களே, தேவையில்லாத பேச்சு நம்ம வளர்ந்துட்டு பேசுவோம், வளர்ந்துள்ள பேசக்கூடாது. மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களே விட வருவது மதுரை மீசமணி பிஆர் ப்ரொடக்ஷன் நண்பர்கள். என்னை கேவலம் பேசுகிற நண்பர்கள் எல்லாரும் தான். நன்றி, வணக்கம், பாய் பாய். 1000 வியூஸ். சாரி, பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன். சாரி மன்னிச்சுங்க சார், பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன். ஆனால் இது 1000 வியூஸ் தாண்டுமானே? டவுட், 1000 வியூஸ் தாண்டுமா? 100K போங்க, 1 லட்சம் போகும் வியூஸ். 1 லட்சமா? சரி, நீங்க கழுவி ஊத்திருக்கீங்க சார். 1 லட்சம் நோட் பண்ணிக்க. பாலா சார் நோட் பண்ணிங்க. டைரக்ட் சார். அண்ணே 1 லட்சம் போச்சுனா நீங்க தான் சாட்சி. பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் சார், நீங்க சாட்சி. அண்ணே 1 லட்சம் யாரு? ராமச்சந்திரனா? யாரு? அண்ணே ஒரு டாஸ்க். அண்ணே உங்க டாஸ்க் நண்பர்களே, மற்றபடி சந்திக்கிறேன். போன் வந்துட்டு ஒரு டாஸ்க்னே. இந்த வீடியோ 1 லட்சம் போச்சுன்னா பிஎம்ஆர் சார்பில் வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் விருந்து. ஏன் சார் வாங்கி கொடுப்பீங்களா? 1 லட்சம் போச்சுன்னா அது 10 நாள்ல நான் வாங்கி தரேன். அவர் வாங்கி தரணுமா? போச்சுன்னா யார் வாங்கி தரணும்? போச்சுன்னா நாங்கள் வாங்கி தரோம். ஓகே. போகலைன்னா நீங்கள் வாங்கி தரணும். போகலைன்னா தள்ளு வண்டிக்கெல்லாம் 4 பனியன் வாங்கி தர்றேன். சரி, ஏன் சத்து அவ்வளோதானே. தள்ளு வண்டி பருத்தி பாலம் பனியன் வாங்கி தர்றேன். ஓகே, நன்றி பாய். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டிடுங்க. நன்றி, வணக்கம் பாய். நண்பர்களே.